கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துவது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தை கொண்டு நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் செய்கிற அந்த நன்மையும் அவர் நினைவு கூட்டுகிறார். அந்த வார்த்தை மூலமாக நம்முடைய எபிலிட்டி, அதாவது நம்முடைய திறமையும் வளர்க்கதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் அவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை தேடி வந்து நம்மை எப்படியாட்டு நம்முடைய வாழ்க்கை திறனை மாற்றி நம்முடைய பொருளாதாரத்திலையும் நம்முடைய சுகத்திலையும் எல்லாத்திலும் நன்றாக இருக்க வேண்டுதான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. இதை மனிதன் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிடணும். கர்த்தர் நம்ம இந்த அளவுக்கு தான் தேடி வந்து நம்மை காத்து கொண்டு இருக்கிறார். ஆகையால் நமக்கு பாருங்கள், நம்ம இந்த உலகத்தை நாம் வருவதற்கு முன்பாகவே உண்டாக்கியிருக்கிறார். அப்படி தானே? அப்போ நமக்கு உண்டாகியிருக்கிற இந்த தேவன், இந்த அளவுக்கு நமக்கு செய்த அந்த தேவனை நாம் அவருக்கு எந்த அளவுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவர் நமக்கு இந்த அளவுக்கு வரதுக்கு முன்பாகவே இது அனைத்தும் உண்டு பண்ணி, தண்ணீர்கள், காற்றுகள், வெயில்கள், மலைகள், மரம், செடி, கொடிகள், ஏகப்பட்ட விதமான பல வர்க்கங்கள் எல்லாத்தையும் நமக்காக உண்டு பண்ணி வைத்து விட்டு நம்மளை உண்டாக்கியிருக்கார் பாருங்கள். அந்த நம் தேவன் நம்ம எவ்வளோ நேசித்திருக்கார். இதை ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் அறிந்ததை மகிழ்ச்சியாக அவன் எண்ணும் பொழுது உண்மையிலே அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்படி தான் நீங்கள் எண்ணணும். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். பிதாவே, தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். பாருங்க, என் தேவன், நான் உண்மை அதிகாலையிலே தேடுகிறேன் பாருங்க சொல்லுகிறான். மனிதனுடைய எண்ணத்தில், அவனுடைய உள்ளத்தில் அவன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது பாருங்க அவனுடைய எண்ணம் எப்படி தொடங்கும். தேவனே, அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்ந்த தண்ணீரண்டதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது. பாருங்கள், நிலம் வந்து காய்ந்து கிடக்கும் பொழுது தண்ணீர் மழைக்கு இயங்குவது போல அது வந்த உடனே அதை ஃபுல்லாக அப்படியே அப்சர்வ் பண்ணும். அதாவது தேவனுடைய வார்த்தை அப்படியே கேட்டு உள்வாங்குவது போல நம்முடைய உள்ளம் அப்படி வாஞ்சிக்கணும். வார்த்தை கேட்கும் பொழுது இப்படி தான் நம்முடைய உள்ளத்திலே வாஞ்சியை கொண்டு வர வேண்டும். இப்படி ஒரு வடர்ந்த தண்ணீர் இல்லாத ஒரு இடம் வடர்ந்து கிடக்கு, அதாவது காஞ்சு கிடக்கு. காஞ்சின்னா ரொம்ப தண்ணி இல்லை, வெயில் அடித்து போகிற பாருங்கள். சில இடத்துலலாம் பாருங்கள், தண்ணி இருந்துச்சுன்னா அப்படி காஞ்சி அது பாலமாக வெடிச்சிருக்கும். அங்கே வந்து தண்ணியே இருக்காது அந்த டைமில். அதுக்கப்புறம் மழை வரும்போது அது தன்னுடைய அந்த இடத்துல அதை நிரப்பும் போது ஃபுல்லாக அது உள்வாங்கும். அதே போல் தேவனுடைய வார்த்தையை நாம் உள்வாங்குவதற்கு அந்த அளவுக்கு வாஞ்சியாக இருக்கும். அப்படி நம்முடைய உள்ளத்தை நாம் வச்சிருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவன் அதைத்தான் விரும்புகிறார். வார்த்தை உள்ளத்தில் வைக்கிறதுக்கு விரும்புகிறார் பாருங்கள். விரும்பும் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே அவர் எப்படி அந்த எண்ணத்தை கொண்டு வந்து அவர் நமக்கு எப்படி வழிநடத்துகிறார். என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. அதாவது நம்முடைய சரீரம், நம்முடைய உள்ளம் எல்லாமே தேவனுடைய வார்த்தையை வாஞ்சிக்கிறது பாருங்கள். நமக்குள்ளே அதை கொண்டு வருகிற ஒரு எண்ணத்தை கொண்டு வருகிறது. இப்படி ஒரு மனிதன் செய்யும் பொழுது, இந்த வாஞ்சையான எண்ணத்தை அவன் உருவாக்கும் பொழுது தேவன் இதுதான் சொல்ல வருகிறார். அதாவது வாஞ்சையாக இருக்க வேண்டும். எப்படி? என்னுடைய தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். இது ஒரு வாஞ்சை அல்லவா? இந்த மாதிரி ஒரு வாஞ்சை நமக்குள்ளே எப்பவும் இருக்குது. காதை எந்திரிச்சு பைபிள் படிக்கிறது, சிலவங்க எல்லா டெய்லி சர்ச்சைக்கு போய் காலையில் முழங்கால் இப்படி ஜெபம் பண்ணுறது, இப்படி வார்த்தைகளை தியானிக்கிறது, வார்த்தைகளை கேட்குறது, 2-3 நிமிஷம் தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க தினமும் கேட்குற அந்த பழக்கங்கள் பாருங்கள். நிறைய பேர் பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய. இந்த மட்டும்தான் சாப்பிடணும், இத்தனை மணிக்கு குளிப்பாங்க, இத்தனை மணிக்கு வெளியே போனீங்கன்னா இந்த டைமுக்கு தான் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி காலையில் உடற்பயிற்சி பண்ணணும்னா அவங்க டெய்லி இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு கரெக்டாக போவாங்க. இதுவெல்லாம் அவங்கள ரெகுலராக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அவங்கள தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் சரியாக பயன்படுத்துறதுக்கு சில காரியங்களை சரியாக செய்வாங்க. அதே போல் நம்முடைய தேவனை தேடுவதும் தினமும் அதிகாலமே தேடுற அந்த பழக்கத்தை நம்ம வைக்கணும் பாருங்கள். 2வது, நமக்கு ஒரு வறண்ட நிலம், அதாவது நான் சொன்ன மாதிரி வெட்டாந்தரை, அதில் தண்ணியே இல்லை. இப்போ நீங்கள் அந்த இடத்துல தண்ணி ஊற்றும் போது அதை அப்படியே குடிக்கும். அந்த இடத்துல மறுபடியும் அந்த தண்ணி நிற்கிறதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு தாகம், அதாவது அந்த வறண்ட நிலத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றினா சப்புன்னு அது உறிஞ்சி விடும். அது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுன்னா அது உள்வாங்கும். அது உள்வாங்கிறதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் வறண்ட தண்ணியில் அவ்வளோத்தையும் ஈர்த்துடும். அதே போல் நம்முடைய உள்ளமும் பாருங்கள், தேவனுடைய வார்த்தை எவ்வளோ கேட்காமோ அதை அப்படியே உள்ளத்துக்குள்ளே வைக்கணும். உள்ளத்தில் வைக்கும் பொழுது தான் நமக்கு அதை எப்பவும் நமக்கு அதை
யூஸ் பண்ணதுக்கான நேரங்கள் வரும்போது தேவனுடைய வார்த்தையை நாம் பகிர்வோம். அந்த மாதிரி ஒரு தாகமாக இருக்க வேண்டும். என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. பாருங்கள், இந்த மாம்சமானது நம்முடைய சரீரமே அவருடைய வார்த்தையை கொண்டு வாஞ்சிக்கிற அளவுக்கு நம்ம உருவாக்கின அந்த தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த வாஞ்சையை நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும், வார்த்தைகளை கவனிக்க வேண்டும், வார்த்தைக்குள்ளே இருக்க வேண்டும். இப்படித்தான் அவர் விரும்புகிறார். இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு வாஞ்சித்து இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். இப்படி தான் தினம் தேடி வந்து உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய நாவிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை வைக்க அவர் விரும்புகிறார். அதுதான் அவருடைய விருப்பம், சித்தமாக இருக்காது. புதுசாக வந்து அவர் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை சின்ன சின்ன நிமிஷங்களை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்வாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.